எல்லாருக்கும் வணக்கம்மா. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன செய்ய போகிறோம்னாக்கா மீன் குழம்பு தாம்மா செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லோரும் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. முதல்ல வானலை வச்சு எண்ணெயை ஊற்றுங்கம்மா. எண்ணெயை ஊற்றி கடுகு போடுங்கம்மா. கடுகு பொரிஞ்சதும் வெந்தயத்தை கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா பொரிக்க விட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை கொட்டுங்கம்மா. வெங்காயத்தை கொட்டி அதை நல்லா பொண்ணு அருவலாக வறுக்கம்மா. அதுக்கப்புறமேலுக்கு தக்காளியை போடுங்க. நல்லா கனிஞ்சு தக்காளியாக போடுங்கம்மா. நான் இந்த தக்காளியெல்லாம் அரைச்சிலாம் மீன் குழம்பு ஊற்ற மாட்டேம்மா. தக்காளியை போட்டு உப்பு போட்டு பூண்டு 4 பூண்டை உரித்து போட்டு நல்லா வதக்கி விடுங்கம்மா. வதக்கி விட்ட மறுபடி புளி ஊற வச்சுருந்தோம்மா. அந்த புளியை கரைச்சி அந்த புளி தண்ணியிலேயே மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மீன் குழம்பு மசாலா, பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு ஊற்றினோம்மா. ஊற்றி கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் கடைசியாக 2 பச்சை மிளகாயை முழுசாக கீனா அதை போட்டோம்மா. போட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டோம்மா. எனக்கு இந்த தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றினா பிடிக்காதும்மா மீன் குழம்பு. நான் என்றைக்குமே இந்தமாரி தான் எந்த குழம்பு வச்சாலும் நான் தேங்காயை அரைச்சி ஊற்ற மாட்டேம்மா. எங்கள் வீட்டில் தேங்காய் அரைச்சி ஊற்றினா சாப்பிடாதுவாம்மா. எனக்கு இந்தமாரி தான் செஞ்சால் தாம்மா பிடிக்கும். நல்லா இருக்குமா மீன் குழம்பு. இந்தமாரி செஞ்சு பாருங்கம்மா, டேஸ்ட்டாக இருக்குமா. எங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்குன்னு விரும்பி சாப்பிட்டாங்கம்மா. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்தமாரி செஞ்சு பாருங்கம்மா. என் மீன் குழம்பு பார்க்கக்குள்ளே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததும்மா. இது வீடியோவுக்காக சொல்லுமா, உண்மையாகவே சூப்பராக இருந்ததும்மா. நல்லா இருந்ததும்மா. உப்பு, காரம், புளி எல்லாம் புளிப்பு எல்லாம் நல்லா இருந்ததும்மா. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கம்மா. சூடான சாதம் வடித்து மீன் குழம்பு போட்டு பொரிச்ச மீனை வச்சு சாப்பிட்டோம்மா. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததும்மா. நீங்களும் இந்தமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கம்மா, லைக் பண்ணுங்கம்மா.